இன்சூரன்ஸ் போட்ட ஒரு மனிதன் வந்து திடீர்னு பாஸ்டு ஆயிடுறாரு. அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு நாலேஜபிள் இல்லாமல் இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அந்த டயத்தில் வந்து எக்கனாமிக் ரீதியாக அவங்க ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸை யார்கிட்ட போய் பார்க்குறது, இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு நாலேஜபிள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க பாலாஜி சார். ஆக்சுவலி இன்சூரன்ஸ் கிளைம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இந்த தொழிலில், இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதில் என்னோடய கம்பெனியை பற்றி நான் ஹைலைட் பண்ணி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கேன். ஏன்னா எங்களுடைய முகவர்கள் எல்லாருமே, நியமிக்கக்கூடிய முகவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருந்திருக்கணும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்க வட்டார ரீதியாக வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொடர்புகள், தொலைத்தொடர்புகள் ப்ளஸ் வந்து அவங்களோட வட்டார வழக்குகள்லாம் எந்த அளவுக்கு வந்து கைது இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் நாங்கள் வந்து முகவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போது யார் வந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகவர்களாக வந்து இருக்க முடியாது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில லிமிட்ஸ் இருக்குது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கேலிங் பாயிண்ட் இருக்குது. அவங்கள ஒரு எக்ஸாம் மூலமாக, IRDA எக்ஸாம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முகவர்கள் தேர்ந்தெடுக்கிறவங்களும் பிரான்ச் மேனேஜர் நேரில் வந்து இன்டர்வியூ வந்து செய்த பிறகு தான் நாங்கள் வந்து அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறோம். இதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பாயிண்ட் செய்த முகவர்களும் இது வந்து ஒரு புனிதமான தொழில் என்கின்ற ஒரு இன்ஜெக்ஷன், அந்த உள்நோக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். அப்போது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே பேசிஸ்லேயே ஆகட்டும், அல்லது ஒரு முகவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை சந்திக்கும் போது ஆகட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது தலையாமல் ஒரு கடமை என்கின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துரும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் பொதுவாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 வருஷம் அல்லது 15 வருஷம் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணுறோம். அப்போது ஒரு முகவராக இருக்கக்கூடியவர், ஒரு கைதேர்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் கம்பெனியில் வந்து அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து 10 வருஷமும் 15 வருஷமும் அந்த பர்டிகுலர் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது அக்கரைப்பேட்டைன்னு ஒரு ஏரியா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு அக்கரைப்பேட்டைன்னு ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அவர் தான் வந்து முகவர். அப்போது SBIயோட அந்த பிராண்ட் வேலையை காப்பாற்ற போகிற அவர் தான். அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து எடுத்துக்க போகிறாங்க. அப்போது இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முகவரே அந்த கஸ்டமரை வந்து தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே வந்து கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் லாஸஸ். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இழப்பீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸை வந்து ஷேர் பண்ணுறோம். அப்போது எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி அதை இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வந்து எங்களோட முகவர்கள் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்காங்க. இதில் எந்த விதமான ஒரு நீங்கள் பயமோ இல்லை தயக்கமோ வந்து நீங்கள் பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களோட எல்லா முகவர்களும் டோர் ஸ்டெப் சர்வீஸுக்கு ரெடியாக இருப்பார் பாலாஜி. இதை கட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை பாலாஜி, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஆயுள் காப்பீட்டு ஆலோசகர்களும் ஒரு கஸ்டமரை வந்து மீட் பண்ணும் பொழுது அந்த கஸ்டமருக்கும் அந்த நாமினி, அந்த போடக்கூடிய அந்த நாமினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோட்பாடாகவும் ஒரு ஒரு ஹேபிட்டாகவும் வந்து நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PIVC கால்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ணக்கூடிய அந்த பாலிசி டீட்டெயில்களையும் அவங்களோட நாமினி யாருன்ற விஷயங்கள் வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தகவல் வந்து நம்ம நாமினிக்கும் வந்து கொடுத்துரும். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த இழப்புகளை வந்து சரி கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் ஃபார்ம் வரைக்கும் ஒரு டெக்னாலஜி வைஸ் வந்து ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறதுனால நம்ம இந்த ஆயுள் காப்பீட்டோட கிளைம், மெச்சூரிட்டி கிளைம் ஆகட்டும் அல்லது ஈவன் டெத் கிளைம் ஆகட்டும், எதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா SBI லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ பாண்டுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், ஃபிசிக்கல் பாண்டுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அதனால் எங்களோட முகவர்கள் அவர்கள் இல்லாத பட்சத்திலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 டெக்னாலஜி, நம்மளோட எல்லா கிளைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா கிளைம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார் ஃபோட்டிங் பேஸில் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல முற்படுறேன் பாலாஜி. உங்களுக்கு ஒரு கொரோனா காலமாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்த காலமாகட்டும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீட்டில் கிளைம் வழங்கின ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து நம்மளோட SBI லைஃப் கம்பெனி தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணி வந்துட்டுருக்கோம். உங்களோட சந்திச்சது மிக மகிழ்ச்சி. தேங்க்யூ.